கொடுத்துருக்க பனிஷ்மெண்ட் வந்து அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கான்னு பாருங்க. அதான் ஜோக். இடைக்கால சஸ்பென்ஷன்லாம் கிடையாது. அவர் பூஜை மட்டும் பண்ணக்கூடாது. அப்ப பூஜை மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னா அது என்ன பனிஷ்மெண்ட்? வர்றவங்ககிட்ட அப்ப திருப்பி உங்ககிட்ட வந்து என்னத்துல அவர் குற்றம் பண்ணாரு? பூஜை பண்ணாம குற்றம் பண்ணாரா? உங்ககிட்ட அவர் பண்ண குற்றம் லஞ்சம் வாங்கினாதான் குற்றம். அப்ப நீங்க பூஜை மட்டும் பண்ணாதீங்க, வாசல் லஞ்சம் வாங்கிக்கங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட பண்ண நீ குற்றம்னு சொல்றது என்ன? அந்த கோயில் கேம்பஸ்ல உங்ககிட்ட 1000 ரூபாய், அந்த ஐயர் அந்த பட்டர் உங்ககிட்ட 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கினான்னு சொல்றீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? நீ கோயில்ல பூஜை தான் பண்ணக்கூடாது, ஆனா வாசல் லஞ்சம் வாங்கிக்கணும்னு நீங்க சொல்றீங்களா? எப்படி அவரை கோயில் கேம்பஸ்குள்ள நீங்க அலோவ் பண்ணுவீங்க? உன்ன இப்படி இது பெரிய சர்ச்சையா வச்சு ஒரு நூதனமான ஒரு முறையை நீங்க சொல்றீங்க. இது எது உண்மைன்னு எங்களுக்கு தெரியல. அவர் எனக்கு கீழே வேலை பார்க்குற அதிகாரி கிடையாது, எங்களுக்கு கீழே வேலை பார்க்கல, டெம்பரரி ஸ்டாஃப் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. கோயிலுக்கு சம்பந்தம் இல்லாத நபர்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. சரி, அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அது இன்னும் கிரிமினல் குற்றம். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா மிஸ்டர் HRNC மினிஸ்டர்? உங்க கோயிலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் உங்களை காமிச்சு 4000 ரூபாய் வாங்கினான்னா அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? குற்ற நடவடிக்கை எடுத்தீங்களா? நீங்க அவன் மேல குற்ற நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அவன் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சீங்களா? இதே மாதிரி திருச்செந்தூர் கோயில்ல கோயில் நிர்வாகத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் வந்து என்கிட்ட 4000 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டான், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், எழுது, அவன் அரெஸ்ட் பண்ணு, அவன் மேல ஆக்சிடென்ட், என்ன செய்தீர்கள்?